محمد عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العليم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 13வது வசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மேலே கூறப்பட்ட 12 வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய சொத்துக்களை தங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு எப்படி நாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும், தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய வாரிசுகாரர்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அந்த சொத்தை எப்படி கொடுக்கணும், அந்த சொத்தை எப்படி பங்கீடு செய்யணும், இதுல எந்த வாரிசுகளுக்கும் ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி பெண் வாரிசாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைச்சு கொடுக்கிறது, அல்லது கணவனுடைய சொத்தை மனைவிக்கு இல்லாமல் ஆக்குவது, அல்லது மனைவி இறந்த பிறகு அந்த சொத்திலிருந்து எந்த பங்குகளையும் கணவனுக்கு கொடுக்காமல் ஆக்குறது, அல்லது கணவனுடைய உடன் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான சொத்தை கொடுக்காமல் மறுப்பு தெரிவிக்கிறது போன்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதிலையும் தீர்ப்பையும் அல்லாஹ் வழங்கிட்டான். இவருடைய சொத்துல இருந்து இவருக்கு இவ்வளவு பங்கு இவர் கொடுத்தே ஆகணும். இது அல்லாஹ்வுடைய தீர்மானமாகவே அல்லாஹ் தீர்மானிச்சான். அல்லாஹ்வே கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவர் அவர் என்ன செய்வாரு, யாருக்கு என்ன பங்கு கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும் என்று சொல்வதை போன்று எல்லாம் வல்ல இறைவன் தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத தான் 12 வசனங்கள்ல அல்லாஹ் பேசினான். மனைவிக்கு எவ்வளவு, மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு எவ்வளவு, கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு எவ்வளவு, கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் மனைவியினுடைய உடன் பிறந்தவர்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், சொந்த பந்தம் இரத்த உறவுகள், இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எல்லாம் வல்ல இறைவன் தெளிவாக சொல்லிட்டான். அந்த அடிப்படையில இந்த 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள் என்பதாக சொல்றேன். எதை மேல அல்லாஹ் சொன்னான்ல, சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு, இந்தந்த வாரிசுதாரருக்கு இந்தந்த பங்குதாரர்களுக்கு இந்தந்த நிலையில தான் சொத்து கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானே, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம், இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த வரம்புகள். வமன் யுத்தில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த விஷயத்துல கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, இந்த சொத்தினுடைய விஷயத்துல யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ, யதுகிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அது எப்படிப்பட்ட சொர்க்கம் அப்படின்னு சொன்னா, அந்த சொர்க்கத்திற்கு கீழ் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றின் கீழ் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மதுரமான ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான சொர்க்கத்துல அல்லாஹ் இவர்களை நுழைய வைப்பான் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லிட்டு, வதாலிகல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. யார் மறுமையில ஒருவர் அடையக்கூடிய வெற்றியிலேயே ஒரு மகத்தான வெற்றிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை என்பது இந்த வாரிசுகளுக்கு சொத்து சரியான முறையில பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது, இந்த வாரிசுனுடைய சட்டத்தை பத்தி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப விவரமாக அல்லாஹ் என்ன செய்யறான் விவரித்து கூறினான். அதனாலதான் இந்த வாரிசுக்கு வழங்கக்கூடிய சொத்துக்கள்ல ஒருத்தர் எந்த விதமான குறையும் வைக்காம சரியான முறையில அந்த சொத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் அல்லாஹ் யுதுகிலுஹு ஜன்னாத்தின், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைய வைக்கிறான்ட்டான். வேற வார்த்தைகளுக்கெல்லாம் இல்ல, மறுமையில நான் அவரை கண்ணியப்படுத்துவேன், மறுமையில நான் அவருக்கு சிறந்த ஒரு விஷயத்தை செய்வேன்லாம் அல்லாஹ் சொல்லல, நேரடியாகவே யுதுகிலுஹு ஜன்னாத்தின், தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு சரியான முறையில சொத்தை ஒருத்தர் கொடுத்த நிலையில மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அடுத்த நிலை அவருக்கு என்னன்னா யுதுகிலுஹு ஜன்னாத்தின், அவருக்கு சொர்க்கம் தான். அவர் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அந்த சொர்க்கத்திற்கு சாதாரண சொர்க்கம் அல்ல, தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தினுடைய அது என்ன செய்யும், அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான சொர்க்கத்தில் அவங்க இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் 70 ஆண்டுகள் நல்ல செயல்களை புரிகிறார், 70 வருஷம் வாழ்றாரு,
அந்த 70 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில 70 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மௌத்து நெருங்குது. அந்த மௌத்தினுடைய நேரத்துல அவருடைய வசியத், அதாவது மரண சாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த மௌத்தினுடைய அந்த கடைசி நேரத்துல என்ன செய்யறாரு, தனக்கும் தன்னுடைய சொத்துக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லாத, இவருடைய சொத்துக்கு எந்த விதமான எந்த நிலையிலையுமே வாரிசுரிமை பெறாத ஒருவரை கூப்பிட்டு, எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத, உறவும் அல்லாத, சொத்தினுடைய வாரிசினுடைய பங்கும் இல்லாத ஒருவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு வசியத் செய்யறார். ஏதோ ஒரு வசியத் செய்யறார். இவர் செய்யக்கூடிய வசியத் இவருடைய வாரிசுதாரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த சொத்தை பிரிச்சுக்கிறதுல இவர் செய்யக்கூடிய வசியத் வாரிசுதாரர்களுக்கு என்ன செய்யுது, பிரச்சனையை ஏற்படுத்துது, வாரிசுதாரர்களுக்கு குறையை ஏற்படுத்துது, அல்லது தன்னுடைய பங்கை குறைக்க விரும்புகிறார், தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு பங்கு குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது இதனால் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் அவர் தீய செயல் செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவர் நரகவாசியாக ஆகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீ நரகவாதி என்பதாக சொன்னதே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை சொல்றாங்க, தன்னுடைய எல்லா விதமான நல்ல அமல்களும் இவர்கிட்ட இருக்குது. அதுதான் 70 வருடங்கிறாங்க. 70 வருடம் விவாதத்துல நல்லா மூழ்கி போயிட்டாரு. ஆனா மௌத்தாவுக்குரிய நேரத்துல தன்னுடைய சொத்து தன்னுடைய உரிமை பெற்றுள்ள இருக்கக்கூடிய வாரிசுதாரர்களுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு பிள்ளைங்க மேல கோபம் இருக்கலாம், ஆண் பிள்ளைங்க மேல கோபம் இருக்கலாம், பெண் பிள்ளைங்க மேல கோபம் இருக்கலாம், மனைவி மேல கோபம் இருக்கலாம். இந்த கோபத்தை மனசுல வச்சுட்டு என்ன செய்யறாரு, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டு தான் சொத்தை ஃபுல்லா கொடுத்துடுறாரு, தான் சொத்தை ஃபுல்லா எழுதி வைக்கிறாரு. அல்லது இவருக்கு கொடுக்கறதுனால வாரிசுதாரனுக்கு அந்த சொத்துல ஏதோ ஒரு வகையில பங்கு குறையுது. இந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் நரகவாசியாக ஆகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போன்று 70 வருடம் ஒருவர் பாவம் செய்கிறார், பாவத்திலேயே மூழ்கிட்டார், கடுமையான பாவங்கள் செய்கிறார். ஆனால் தன்னுடைய மரண நேரத்துல தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு, தன்னிடத்தில் சொத்துரிமை பெறக்கூடிய தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு சரியான முறையில பங்கை ஒப்படைக்கிறார். எந்த குறையும் வைக்காம மௌத்தா போறார். அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் நீதமான முறையில, கண்ணியமான முறையில, நேர்மையான முறையில அவருடைய வாரிசுதாரனுக்கு, அந்த சொத்துரிமை பெறக்கூடியவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மது என்று சொல்லக்கூடிய நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப வாரிசுதாரர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதனாலதான் அல்லாஹ் ரொம்ப விவரிச்சு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஆண் பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு சொத்து கொடுங்க, பெண் பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு பங்கு கொடுங்க, உங்களுடைய மனைவி இருந்து கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு சொத்துல இவ்வளவு பங்கு இருக்குது, மனைவி இறந்து போயிட்டா சொத்தோட இறந்து போயிட்டானா கணவனுக்கு இவ்வளவு பங்கு இருக்குது, மனைவியினுடைய வீட்டுக்காரர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு பங்கு இருக்குதுங்கிறத ஒவ்வொரு பங்குகளையும் அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். பங்கும் பங்கு பெறுபவர்களும். இதை நம்ம சுருக்கமா எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சொல்லியுள்ள பங்குகள் மொத்தம் 6 வகையா அல்லாஹ் பிரிச்சுதான். ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்தை எத்தனை வகையா பங்கு வைக்கணும்னா மொத்தம் 6 வகையான பங்கு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுல 1 அரை, 2வது கால், 3வது அரை கால், 4வது 3ல் 1 பங்கு, 5வது 3ல் 1 பங்கு, 6வது 6ல் 1 பங்கு. இதுல யார் யாரு எந்தெந்த சொந்தத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொத்து பிரியும். சில பேருக்கு அரையா பிரிஞ்சிடும், அரை சொத்துல சரிபாதி போகும், சில பேருக்கு சொத்துல சரிபாதி போகும், சில பேருக்கு கால் பாதி தான் போகும், சில பேருக்கு அரை கால் பகுதி போகும், சில பேருக்கு 3ல் 1 பங்கு, சில பேருக்கு 3ல் 1 பங்கு, சில பேருக்கு 6ல் 1 பங்கு. இது அந்தந்த சொந்தத்தை கவனிச்சு அந்தந்த உறவுகளை கவனித்து அந்த பங்கு பெறக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்குது என்பதை கவனித்து இந்த சொத்தை பிரிக்கணும். ஆக ஒரு மனிதர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்தை 6 வகையாக அல்லாஹ் அதை பிரிச்சுட்டான். அல்லாஹ்வே பிரிச்சுட்டான், நாம பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது இவர் பிரிச்சு வச்சுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சொத்து எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, லட்சமா இருந்தாலும் சரி, 1000-ஆ இருந்தாலும் சரி, அதை 6 பங்கா போடணும். 6 பங்கா போட்டு அரை பகுதி வாங்கக்கூடிய தகுதி இருந்தால் அவருக்கு அரை பகுதி. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மனைவி இறந்து போயிட்டாங்க அல்லது கணவன் இறந்து போயிட்டார், எந்த குழந்தைங்களும் கிடையாது, பிள்ளைகளே இல்லாம மருந்து, கணவன் இறந்து போகும் பொழுது குழந்தையே இல்லாம இறந்து போயிட்டார், மனைவி மட்டும் இருக்கிறான், அல்லது மனைவி இறந்து போயிட்டாங்க, குழந்தை இல்ல,
கணவன் மட்டும் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சொத்துல முதல்ல அதுல சரி பாதி அந்த கணவனுக்கு கொடுத்துடணும், அந்த சரி பாதி அந்த மனைவிக்கு கொடுத்துடணும். ஒருவேளை குழந்தை இருந்தால் அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த அரை என்பது காலாக, அரை காலாக, 3 பங்கு, 1 பங்கு, 6 பங்கெல்லாம் இந்த பங்குகள் பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது உதாரணமாக இந்த பங்குகளை அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கிறது. இதுல பங்கு பெறக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்களில் இறந்தவர்களுடைய தந்தை. ஒரு ஆண் இறந்து போயிட்டார்னா இதுல பங்குக்கு யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு சொன்னா ஆண்களில் இறந்தவரின் தந்தை, தந்தையின் தந்தை, தாய் வழி சகோதரன், கணவன், அதே போன்று இது ஆண்கள்ல. பெண்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா மனைவி, மகள், மகனின் மகள், மகளின் மகள், ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, அன்னை வழி சகோதரி என்பதாக 12 நபர்கள் ஒருவருடைய சொத்தினுடைய பங்கு பெறக்கூடிய உரிமையாக உள்ள வருவாங்க. 6 பங்காக பிரித்த இறைவன் இந்த 12 நபர்களுக்கு அல்லாஹ் அந்த சொத்தையும் பிரிச்சே கொடுத்துட்டான். அப்போ 12 நபர்கள் பங்கு பெறக்கூடிய இடத்துல உள்ள வருவாங்க என்பதாக இந்த 12 வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அஸ்ஹாபுல் ஃபராயில், இந்த 12 நபர்களுடைய பெயர் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா நிர்ணயிக்கப்பட்ட பங்கு பெறக்கூடிய உரிமையாளர்கள். இந்த 12 நபர்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு சொத்து கொடுக்காம ஒருவர் வசியத்து பண்ணிட்டால் அந்த வசியத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவேளை வசியத்தை பண்ணி சொத்தை மாத்தி எழுதி வச்சுட்டு இறந்துட்டாருன்னா அது பெரும் கொண்ட பாவம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த 12 நபர்களுக்கு சொத்தை கொடுத்துதான் ஆக வேண்டுமே தவிர இந்த 12 நபர்களுக்கு யாருக்குமே சொத்துல குறை வச்சிடக்கூடாது என்பதையும் சொல்லிட்டு இவங்களுக்கு பெயர் அரபியில சொல்லப்படுது அஸ்ஹாபுல் ஃபராயில், நிர்ணயிக்கப்பட்ட பங்குதாரர்கள், பங்கு பெறக்கூடிய உரிமையாளர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவர்களுடைய விஷயத்துல அல்லாஹுடைய வரம்புகளை நீங்கள் மீறாதீங்க. அப்படி மீறாதவர்கள் சொர்க்கவாதி, மீறியவர்கள் நரகவாதி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையான ஹதீஸையும் நம்ம நல்லா பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.